ஆமென். தாவீது சொல்றார், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குது. நான் எதுக்கு உட்கார்றேன், எதுக்கு எழுந்திருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். ஆமென். அது கூட ஆண்டவருக்கு தெரியுமா? ஆமா. நம்ம எழும்பும்போது என்ன நோக்கத்தோடு எங்க போறோம், எழும்புறோம், என்ன சொல்ல போறோம், அதெல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். நம்முடைய உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம். அல்லேலூயா. நம்ம மனசு அவருக்கு நல்லா தெரியும். நம்ம என்னத்தை யோசிக்கிறோம், எது நம்மளை வேதனைப்படுத்துது, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கு. ஆனா அந்த வேதனையின் நடுவிலும் கர்த்தரை நாம் மறுதலிக்கிறது இல்லைன்னு சொல்ற அந்த உள்ளத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஆமென். ஆமா. நம்முடைய சூழ்நிலைகள் நிறைய நேரத்துல நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய தேவனை கேள்வி கேட்கறது போல வரும். ஆமென். ஆமா. நம்முடைய லைஃப்ல நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் கூட கர்த்தரை மறுதலிக்க. ஏன்னா இந்த மறுதலிக்கிற காரியத்தை பிசாசு ஏதோ உங்ககிட்ட என்கிட்ட மட்டும் ட்ரை பண்ணல, அது இயேசு நேரத்துல அவன் ட்ரை பண்றான். ஆமாவா இல்லையா? ஏதோ உங்களுக்கும் எனக்கும் வர சோதனை இல்லை, தேவனை மறுதலிக்கிறது. இது இயேசு சந்தித்த சோதனை. வசனம் என்ன சொல்லுது நீங்க வாசிச்சு பார்த்தா, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் வனாந்திரத்துக்கு போகும்போதே பரிசுத்த ஆவியில் நிரம்பி தான் போகிறார். அவர் பிசாசு கொண்டு போகும்போது he is filled with Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. இப்போ நல்ல பரிசுத்த ஆவியில நிரம்பின இயேசுவை தான் மறுதலிக்க வைக்க பிசாசு முயற்சி செய்கிறான்.